the session today. Trade எப்படி இருந்துச்சு? ஸோ இவ்வளோ டிஃபிகல்ட் மூமெண்ட்டில் கூட நம்மளால் ஒரு 150 ப்ளஸ் பாயிண்ட் பார்க்க முடியுதுன்னா மொத்தமே நம்மளது இல்லாமா நீங்கள் அதில் ஒரு 10% ஆஃப் த ட்ரேட் ஒரு 15லேருந்து 20 பாயிண்ட்ஸ் கௌசல்யா, 70 பாயிண்ட்ஸ் வேதா, 70 கௌதம், செல்வா, ரஞ்சனி, 59லேருந்து 757 100 பாயிண்ட்ஸ். வெரி குட் செல்வா ரஞ்சனி. 63 செல்வா, Rajesh 73 points, Balaji 37 points, 80 point Yuvraj, MS 77, SM 40 points. Super, 40 points, 63 points Srinivas. Very good, very good. வாய்ஸ் ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? இன்னும் நீங்க $83,900 கால் லாட் போட்டுங்க. லாட் மட்டும் போட்டு வைங்க, என்ட்ரி போட வேணாம். கால் சைடு ஒரு என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் சிஸ்டம்ல வைங்க. 560 ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் சிஸ்டத்துல வைங்க. மேல போவோம் அது. ஸ்டாப் லாஸ் சிஸ்டத்துல வைங்க. டார்கெட் 675ல வெளியே வந்துருங்க. 675ல டிசைட் பண்ணலாம். 675ல டிசைட் பண்ணலாம். எக்ஸிட். பியூட்டிஃபுல். 130 பாயிண்ட்ஸ். 130 பாயிண்ட்ஸ்க்கு மேலேயே வந்துடுச்சு. 150 கிட்ட. யார் எடுத்தது கால் சைடு? ஒன்றும் இருக்கு. ரொம்ப இந்த ட்ரேடில் கூட நம்மளால ஹோல்டு பண்ணி எடுக்க முடியுது. பியூட்டிஃபுல் பாயிண்ட்ஸ். சரி, கொஞ்சம் சைட் வைஸ் ரிவர்சல் ஆகும். போதும். 150 பாயிண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியான பாயிண்ட் அது. அதில் நீங்கள் ஒரு 15-20 பாயிண்ட் எடுத்திருந்தா இன்னைக்கு பெரிய விஷயம். ஸோ வாட் இஸ் த பாயிண்ட்ஸ் யூ கேப்சர்ட்? அவ்வளோதான் அங்கே இருந்துச்சு. சரி, இவ்வளோ பெரிய மூமெண்ட்டில் கூட வி ஆர் ஏபிள் டு ட்ரேட்னா கொஞ்சம் நல்ல விஷயம் தான். 70 points Kausalya, beautiful. Veda 70 points, beautiful. Gautam 70. எல்லாமே 70லே அடிச்சிருக்கிறீங்க. 63 செல்வா. சூப்பர்.
78 ராஜேஷ். இன்னும் இருக்கு, அதுல நம்ம பேராசைப்படல பாருங்க. இங்க பேராசைப்படாத எடுத்தோம். 78 ராஜேஷ். ஒரே ட்ரேடு போதும், அவசரப்பட வேணாம். ஏன்னா இதுல வந்து கேம்பிளிங் பண்ணாதீங்க. 37 பாயிண்ட் பாலாஜி, வெரி குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பதட்டம் இருக்கும் தான். ஆனால் கால் சைடு கிடைச்சது பாரு நம்மளுக்கு ட்ரேடு, அதான் விஷயமே இல்லை. புட் சைடு வாய்ப்பே இல்லை நம்ம போகிறதுக்கு. 80 பாயிண்ட்ஸ் யுவராஜ், 77 எம்எஸ் அச்சு பண்ணி தள்ளிட்டு இருக்கிறீங்க, பரவாயில்ல, வேற லெவல். 70 பாயிண்ட்ஸ் கௌசல்யா, 70 பாயிண்ட்ஸ் வேதா, 70 கௌதம், செல்வா ரஞ்சனி 59லேருந்து 757, 100 பாயிண்ட்ஸ், வெரி குட் செல்வா ரஞ்சனி. 63 செல்வா, ராஜேஷ் 73 பாயிண்ட்ஸ், பாலாஜி 37 பாயிண்ட்ஸ், 80 பாயிண்ட் யுவராஜ், எம்எஸ் 77, எஸ்எம் 40 பாயிண்ட்ஸ், சூப்பர், 40 பாயிண்ட்ஸ், 63 பாயிண்ட்ஸ் ஸ்ரீனிவாஸ், வெரி குட் வெரி குட், எல்லாமே செம்ம பாயிண்ட். சரி, அது விடுறதுக்காக இல்லை, இன்னைக்கு ட்ரேட் எடுக்காத போகக்கூடாதுன்ற மைண்ட் செட்டில் இருந்தோம். ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு வந்ததுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது யூஸ் ஆச்சு. ட்ரேட் எடுக்க முடியுமா முடியாதான்னு. பட் நம்மளுக்கு டைரக்ஷனை கரெக்டாக எடுத்தோம் பாருங்க, அந்த டைமிங் தான் முக்கியம். இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்தோம். ஸோ இன்னைக்கு எடுத்தது பெரிய விஷயம். ட்ரேடு பை 9:20 we have finished the trade. புதுசாக செஷன் டுடே. ட்ரேட் எப்படி இருந்துச்சு? ஸோ இவ்வளோ டிஃபிகல்ட் மூமெண்ட்டில் கூட நம்மளால் ஒரு 150 ப்ளஸ் பாயிண்ட் பார்க்க முடியுதுன்னா மொத்தமே நம்மளது இல்லாமல் நீங்கள் அதில் ஒரு 10% ஆஃப் த ட்ரேட், ஒரு 15லேருந்து 20 பாயிண்ட் எடுத்தீங்கன்னாவே இன்னைக்கு ப்ராஃபிட் நோட்டில் போவீங்களான்னு ஓப்பன் ஆகும்போது தெரிஞ்சிருக்காது. பட் இந்த நேரத்தில் எடுக்கும் போது இட் வாஸ் அன் ஒண்டர்ஃபுல் ஒன். 150 ப்ளஸ் பாயிண்ட். ஓஹோ, நேற்று ராமு கால் சைடு கேரி ஓவர் பண்ணிக்கிறாரு, சிஇ சைடு, வேற லெவல். இதில் ரெண்டு விஷயம் நடந்திருக்கும். நேற்று மார்க்கெட் வந்து டிராஸ்டிக்காக ஃபாலோ ஆகும்போது எல்லாருமே ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து மெரின்னு மெரிச்சிருப்பாங்க. புட் சைடில் லாட்டை ஏற்றுன்னு ஏற்றிருப்பாங்க, அந்த கால் சைடை ஷார்ட் பண்ணுறதுக்கு. ஒன்று அவங்களுடைய ஸ்டாப் லாஸு, இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டாங்க. பட் இது வந்து நேச்சுரலாக நியூஸ் பேஸ்டு ரிசல்ட் ஓரியன்டாக ஏதோ யூஎஸ்ல டாக்ஸ் குறைச்சிட்டாங்க சார் இந்தியாவுக்கு. அது நியூஸ் பேஸ்டு தான் இது. இது அவங்க வந்து இப்போ நீங்கள் இந்த ரெட் கேண்டல்ன்றது இதை நீங்கள் வரும் ப்ராஃபிட் புக்கிங்காக தான் பார்க்கணும். ப்ராஃபிட் கூட இப்படி புக் பண்ண மாட்டாங்க. இது போர்ட்ஃபோலியோ அன்வைண்ட் அப்படியே வைண்ட் பண்ணுறாங்க பொசிஷனை. லட்சத்தில் உட்காந்துருப்பாங்க, கோடியில் ப்ராஃபிட் ஆகிருப்பாங்க இன்னைக்கு ஒருத்தரும். ஒன்றில் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருந்தவங்கலாம் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கும் போர்ட்ஃபோலியோ. ஸோ அப்போ இன்னையோட அவங்க கம்ப்ளீட்டாக வைண்ட் அப் பண்ணிட்டு கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவாங்க. இப்போ புதுசாக என்ட்ரு ஆக மாட்டாங்க. இது ஒரு பேலன்சிங் பண்ணிட்ட பிறகு புதுசாக இப்போ எந்தெந்த செக்டாரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு they will start their investment. பட் இது இப்போ யாரும் ஹோல்டு பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பேர் இது ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. ஒன்று 100% இருந்துச்சுன்னா அதில் 65% இல்லை 50% வைண்ட் அப் பண்ணிருப்பாங்க பொசிஷனை. திருப்பி கீழே வரும்போது இங்கேருந்து ரிட்ரேஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் புதுசாக ஆட் பண்ணுவாங்க. பட் அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலேயுமே செக்டரல் அனாலிசிஸ், ஸ்டாக் அனாலிசிஸ்லாம் பண்ணி இதை பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக ஒரு பிளைண்டாக ஒரு அடி அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு புது விஷயம் நம்ம பார்க்குறதுல ட்ரேடில். 4226 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது அந்த தைரியம் இருக்கணும். கால் சைடில் எடுத்து ஒரு 150 பாயிண்ட் பார்க்குறோன்ற போது, ஸோ தட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு குட் யூ ஆர் அ ட்ரேடர். அதான் விஷயம். ஒரு ட்ரேடிங்கில் 4200 பாயிண்ட் போயிடுச்சுன்னா இருந்தும் நம்ம கால் சைடு பார்க்கணும் பண்றோன்னும் போது அதுக்கு தைரியம் வேணும். அந்த கேண்டில் பை கேண்டில் நீங்கள் டெய்லி ஒரு அரை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சும்மா நம்ம ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு இம்மீடியட்டாக நேராக இன்னொரு கிளாஸ்க்கு வரக்கூடாது. ஸோ ஹவு லாங் யூ ஸ்பெண்ட் டைம், குவாலிட்டி டைம்னா அந்த 9:30லேருந்து 10:30 மணிக்குள்ளேயோ கேண்டில் பை கேண்டில் அட்லீஸ்ட் ½ hour to 45 minutesனா நீங்கள் இருக்கணும். இப்போ ட்ரேட் 9:20க்கெல்லாம் இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு. பட் இன்னைக்கு மார்க்கெட்டை பார்க்கணும். ப்ராஃபிட் பண்ணிட்டோம் போயிட்டோம்னா ஒரே ஒரு தப்பு எங்கே நடக்குதுன்னா, மார்க்கெட்டில் இருந்துட்டு கையில் கேபிட்டலும் இருந்துச்சுன்னா ஆர்டர் பஞ்ச் பண்ணுவோம். அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்க. எல்லா ட்ரேடும் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு க்ரீனை 1 வீக்குக்கு பிஎன்எல் இந்த வாரம் க்ரீன். இப்போ இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, ஐ ஹாவ் மை அட்டனன்ஸ் ஹியர். இது எடுக்கிற அட்டனன்ஸ் பார்க்குறேன்.
இந்த ஒரு 50 பேர் இவங்க மெயின்டைன் பண்ணணும். இந்த 1 வீக்ல இந்த 50 பேருமே நான் க்ரீனாக ப்ராஃபிட் பண்ணி டெய்லி பிஎன்எல் மெயின்டைன் பண்ணுறேன்னு பண்ணாதான் அது ஒரு ட்ரேடாக இருக்கும். வந்தோமா ட்ரேட் எடுத்தோமா போனோமா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரில, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னா இல்லை. இப்போ நேற்று ஃபுல்லாகவே எல்லாமே நெகட்டிவ் பேசியிருந்தாங்க. மார்க்கெட் இன்னும் பெருசாக விழப்போகுது, கிராஷ் வரப்போகுது, இது வரப்போகுது, அது சி நெவர் ப்ரெடிக்ட் த மார்க்கெட். நம்ம வேலை என்ன, அந்த கிவன் டைம் மார்க்கெட் என்ன பண்ணுதோ பார்த்துட்டு அடுத்த 3 கேண்டில் என்ன பண்ணுறதோ தான் நம்மளுக்கு காசு வருமே ஒழிய மார்க்கெட்டு 1000 பாயிண்ட் இல்லை 4000 பாயிண்ட் போனால் கூட போட்டோம் பார்த்தோம். இப்போ 4000 பாயிண்ட் போனால் அப்போ கூட என் கால் சைடு எடுக்கணும். இதான் லேர்னிங். டெய்லி 3000 ராமு, வெரி குட். அது மாதிரி எதனா ஒரு ஆவரேஜாக உங்களுடைய எவ்வளோ வருது. ஏன்னா இது ஒரு கெரியராக மாற்றணும்னா, கெரியர்னா என்ன, இதை நம்பி சாப்பிடணும், ஃபியூல் போடணும் காருக்கு, நம்ம ஒரு புதுசாக லைஃப் ஸ்டைலை மாற்றணும்னா தான் இதெல்லாம் தேவை. இதுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒரு சேலரி வாங்கி நம்ம ஒரு கமிட்மெண்ட் பண்ணும்போது, ஒரு கேரியரில் கமிட்மெண்ட் இல்லாத கேபிட்டலை வைப் பண்ணுற அளவுக்கு டிசிப்ளின் இல்லாத ட்ரேட் பண்ணுறவங்க ஃபஸ்ட் அதை நிறுத்துங்க. இருக்கிற கேபிட்டலில் டிப்ளாய்டு கேபிட்டலில் வாட் இஸ் யுவர் பர்சன்டேஜ், இதை தான் ஒரு ட்ரேடுக்கு எடுக்கணும் நீங்கள்.